சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யாவை சுனாமி தாக்கியிருக்கிறது. இன்று அதிகாலை 8.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியிருந்த நிலையில் சுனாமியும் தாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கு பிறகாக தற்பொழுது சுனாமி ஆழி பேரலைகளும் ரஷ்யா பகுதியில் குரில் தீவுகள்ல அந்த தாக்கி இருக்கிறது. அந்த காட்சிகள் தான் நான் தற்பொழுது பார்த்து வருகிறோம். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்சட்கா தீபகற்பத்தில் இன்று அதிகாலை 8.8 ரிக்டர் அளவுகோல்ல நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஹவாய், அலஸ்கா, ஜப்பான், ரஷ்யாவுடைய கிழக்கு பகுதியில் நிலநடுக்கத்துக்கு பிறகாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குரில் தீவுகள்ல தற்பொழுது சுனாமி ஆழி பேரலைகள் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கி இருக்கிறது. ரஷ்யாவுடைய கிழக்கு கடற்கரை பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். ரிக்டர் அளவுகோல் 8.8 பதிவாகி இருக்கிறது. உலக அளவுல 2011ஆம் ஆண்டுக்கு பிறகாக பதிவான மிகப்பெரிய நிலநடுக்கமாக இந்த நிலநடுக்கம் என்பது பார்க்கப்படுகிறது. ரிக்டர் அளவுகோல்ல 8.8 ரிக்டர் அளவுகோல்ல இந்த நிலநடுக்கம் என்பது பதிவாகியதை தொடர்ந்து தற்பொழுது ரஷ்யா மற்றும் ஜப்பான் பகுதிகளில் சுனாமி ஆழி பேரலைகள் என்பது தாக்கி இருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்சட்கா தீபகற்ப பகுதிகளை மையமாக கொண்டுதான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது பாதுகாப்பாக வெளியேற்றக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து ரஷ்யா, ஜப்பான் நாடுகள்ல இருக்கக்கூடிய கரையோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில அப்பொழுது அந்த இரு பகுதிகளிலுமே சுனாமி ஆழி பேரலைகள் தாக்கி இருக்கிறது. குறிப்பாக கடல் அலைகள் மிக அதிகமாக 3 முதல் 4 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் வேகமாக எழும்பி வந்து அந்த சுனாமி ஆழி பேரலைகள் அந்த பகுதி கரையோர பகுதிகளில் தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பதை தான் பார்த்து வருகிறோம். அதே போல இந்த ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கத்தின் காரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரஷ்யா நிலநடுக்கத்தால இந்தியாவிற்கு எந்த விதமான சுனாமிக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை என சுனாமி எச்சரிக்கை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் சுனாமி ஆழி பேரலை என்பது தாக்கி இருக்கிறது. இந்த இரு நிகழ்வுகளில் எவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்ன பாதிப்பு உள்ளிட்ட விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் எனவும் மக்கள் அச்சப்படாமல், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் அங்குள்ள ஊடகம் தகவல் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.